ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம் டிராகன். ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லரோட ரியாக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வீடியோவில் ஷாவின் அண்ட் துளசி வந்து இருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போங்க. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது ரொம்ப கிட்டா இருக்கும்ல. It is responsible, atrocious, reckless nuisance boy of 2018 batch. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவங்க எவனுமே இல்லைல்ல. சரி, முத ஆளா நானே இருந்துட்டு போறேன். என்ன சைட் அடிக்கிறீங்க? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கு. நீ எவ்வளவு லவ் பண்றன்றது அவங்க கேஸ்ல காட்டு. நிக்கிதா இருக்காங்க அதே வயசுல. என்ன காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. எங்ககிட்டே இருந்து காசு வாங்கி அதை வீட்டுல சம்பளம்னு கொடுக்குறீங்க. உனக்கு வெக்கம் மயிரே இல்லையாடா? அவன் நம்ம கிடைச்ச வரம். எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். லவ்வரெல்லாம் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. நான் வாழண்டா எப்பயோ கழிச்சு விட்டுருப்பேன். இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகுற வழியை பாருங்க. எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டான டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்ன சார்? எனக்கு இது ஆனா ஒரு தப்பு பண்றதுனால மாறும். அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. பெரிய டாஸ்டா இருக்கு. என்னாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது. அந்த படத்துல அதே இல்லாது போடு. ஏன் அன்பு, இந்த நல்லா படிச்சா நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை கலகலன்னு இருக்கு. வேற லெவலு. காஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் கார்ட்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது ஆக்சுவலி ட்ரெய்லரு. அந்த லவ் டுடே படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த பிரதீப் ரங்கநாதன் கிட்ட அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்து, அஸ்வத் மாரிமுத்தோட டச்சு கொஞ்சம் அப்படியே இருக்குது. ஓமை கடலையோட அந்த சீன்ஸில் வரக்கூடிய அந்த டைலாக் இருக்குல்ல, அவருக்குன்னு ஒரு டைலாக், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாத, அதெல்லாம் செம்மையாக இருக்குது. ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த படம் கொஞ்சம் டான் படம் மாதிரியே கொஞ்சம் தழுவுற மாதிரியே இருக்குது. படத்தை பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, தலைவன் மிஸ்கின் வந்து அதில் இருக்காப்புல, வேறு லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சவரை கத்தி அதெல்லாம் கொடுத்து இந்த ஆக்டிங் மாதிரியே இருக்குமா அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு இந்த படத்தோட இந்த ட்ரெய்லரோட ரியாக்ஷன். ஸோ பசங்களை கேட்டுருவோம். துளசி எப்படி இருந்துச்சு? சொல்றதுன்னு தெரியலண்ணா. ஏன்டா சொல்றதுக்கு தான்டா வீடியோ இல்லை சாவின், நீ சொல்லு சாவின். எப்படி சொல்கிறது, எல்லாமே பெரிய பெரிய காசு. ஜிவிஎம் மிஸ்கின் ஸ்னேகா இருக்காங்க. ஸ்னேகாவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. திடீர்னு உள்ளே இறக்கணுன்னே இப்போதான் கோட்டில் பார்த்துருப்பான். உடனே ரொம்ப நாள் இல்லை. ஆமாம்ல, கோட்டில் பார்த்துட்டு திடீர்னு இப்போ நடுவில் சின்ன சின்ன படம் வந்து இப்போ திடீர்னு சின்ன படமாக இருந்தாலும் பெரிய கஷ்டம் இருக்குது. பொங்கலுக்கு வந்துருந்தா பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னு தெரில, இருந்தாலும் படம் பிச்சுக்கும் எப்படியும் பார்ப்போம். இப்போ ஏதாச்சும் இதை சொல்லிட்டு என்ன சொல்லணும்னு நான் சொல்றது தெரியல. ஆனால் நான் வந்து நீ சொல்லவே வேணாம். நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பார்ப்போம். February 20 சினிமாவில் வருது டிராகன். வேறு வீடியோ சந்திப்போம். அதே சந்திப்போம்.